கண்ணிமிக்க சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வஅலா ஆலி முஹம்மதின் வபாரிக் வஸல்லிம். இது உங்களுடைய இஸ்லாமிய பாதை சேனல். இப்போது நம்ம அல்லாஹுடைய சிறப்புமிக்க 4 இஸ்முகளை பார்க்க போறோம். இந்த 4 இஸ்முகளையும் சேர்த்து ஒரே தடவையில ஓதி பாருங்க. அது எவ்வளவு பெரிய காரியமா இருந்தாலும் சரி, கடுமையான கஷ்டத்துல இருக்கக்கூடியவர்களுக்கு கூட அதுல இருந்து விடுதலை கிடைக்கும். எந்த ஒரு நியத் வைச்சாலும் அந்த ஒரு நியத்து அப்போதே நிறைவேறி கிடைக்கும். முக்கியமா இதை பத்தி சொல்லும் போது ஹஜ்ரத் தானவி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கும்போது, அவர்கள் சிரமமான வழக்குகள்லாம் மேற்கொள்ளும் போது என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரியான திருநாமங்களை தான் என்ன பண்ணுவாங்க, ஓதுவாங்களாமா. அதுவும் நியத்து வைத்து ஓதுவாங்களாமா. இத்தனை முறை ஓதுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, நான் 1,00,000 முறை ஓதுறேன், 10,000 முறை ஓதுறேன்னு சொல்லிட்டு பெரிய எண்ணிக்கையில நியத் வைத்து இதை ஓதுவாங்கம்மா. இதை நீங்க ஒரே அமர்வுல எவ்வளவு முடியுமோ, ரொம்ப சின்ன சின்னதா தான் இருக்கும், ரொம்ப பெருசெல்லாம் கிடையாது, ரொம்ப சின்னதுங்கிறதுனால நீங்க எவ்வளவு முடியுமோ அவ்வளோ நியத்து வைத்து ஓதலாம். சில நேரங்கள்ல நீங்க ஏதாவது ஒரு காரியம் நடக்க வேண்டியது இருக்கும், அடுத்த வாரம் இந்த ஒரு விஷயம் நடக்க வேண்டியது இருக்கு, அது நல்லபடியா நடந்துடணும், நமக்கு அடுத்த வாரம் இங்கிருந்து இப்படி ஒரு காசு வர வேண்டியது இருக்குது, அது நல்லபடியா காசு கிடைச்சிடணும், அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா நீங்க என்ன பண்ணலாம்னா, இப்பவே அதை நியத்து வச்சு என்ன பண்ணிடணும்னா ஓத ஆரம்பிச்சிடும். நான் இத்தனை தடவை ஓதுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நியத்து வச்சுக்கோங்க. அது எவ்வளவு எண்ணிக்கை வேணா ஓதலாமாமா. பெரிய எண்ணிக்கையும் ஓதலாம், சின்ன எண்ணிக்கையும் ஓதலாம். பெரிய எண்ணிக்கை அப்படிங்கிறது ஒரு நீண்ட நாட்களுக்கு ஒரு 4-5 நாள் சேர்ந்து செய்யற மாதிரி, அந்த மாதிரி நீங்க என்ன பண்ணலாம், நியத்து வைத்துக் கொள்ளலாம். இதை நீங்க நியத்து வைத்து அமர்வுலேயே முடிச்சு பாருங்க. அதனுடைய பெரிய ரிசல்ட் அசர்ல முடிச்சீங்கன்னா மக்ரிபுக்கே உங்களுக்கு கிடைக்கும். அவ்வளவு சிறப்புக்குரிய இஸ்முகள்னு இந்த இஸ்முகளை சொல்லலாம். அந்த இஸ்முகளை பாருங்க. அதை நான் அடுத்தது நான் தமிழ்லையும் போடுறேன். ஃபர்ஸ்ட் நான் அரபியில போட்டுறேன். யா ஹலீமு, யா அலீமு, யா அலியு, யா அலீமு. இந்த 4 தான் நம்ம ஓதணும். இதுல இருக்கிற அனைத்துமே பாத்தீங்கன்னா ஒரே மாதிரியே இருக்கிற மாதிரி இருக்கும். உச்சரிக்கிறதுக்கு பார்த்தா ஒரே மாதிரியே நமக்கு தெரியும். எல்லாமே கிட்டத்தட்ட முதல்ல இந்த 4 வார்த்தையில 3 வார்த்தை பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரே உச்சரிப்புகள்ல வர மாதிரி தான் தெரியும். ஆனா அந்த ஐன், ஹா அந்த டிஃபரன்ஸ் தான் நம்ம என்ன பண்ணிக்கணும், பாத்துக்கணும். இந்த 4 வார்த்தையும் பாத்தீங்கன்னா தனித்தனி பெயர்களாக இருக்குது அல்லாஹ்விற்கு. அதுல முதல் வார்த்தை என்ன தெரியுங்களா, யா ஹலீமு அப்படின்னா என்ன அர்த்தம்னா பொறுமையாளனேன்னு அர்த்தம். அல்லாஹுவை நம்ம எப்படி அழைக்கிறோம், பொறுமையாளனேன்னு அழைக்கிறோம். அல்லாஹ் விரும்பக்கூடிய குணத்துல ஒண்ணு பொறுமை. அல்லாஹ் நம்மளை எல்லா இடத்துலயும் சொல்றான், சபூராக இருங்க, பொறுமையா இருங்க, வெற்றி தரோம். பொறுமையாக இருக்கக்கூடிய அடியான் நிச்சயமாக வெற்றி பெறக்கூடியவர்கள் நம்ம சொல்லிட்டே இருக்கான். ஆனா நம்மளால எல்லா காரியத்திலையும் பொறுமையா இருக்க முடியல. எல்லாத்துலயும் நமக்கு ஒரு ஆசை இருக்கு, அவசரம் இருக்கு, தேவை இருக்கு, இப்படியே இருந்துட்டு இருக்கா. அதனால நீங்க பாத்தீங்கன்னா இந்த வார்த்தையை கொண்டு அழைக்கும் போது அல்லாஹ் உங்களுக்கு அந்த காரியத்துல ஒரு பொறுமையை கொடுப்பான். நமக்கு நிறைய நேரத்துல பொறுமையும் நிதானமும் இல்லாம தான் ஒரு காரியத்தை எடுத்தோ கவுத்தோன்னு செஞ்சுட்டு நம்ம என்ன பண்ணிடுறோம், அவசர அவசரமா சரி நடக்கல, நம்ம இப்படியாவது செஞ்சிடலாம் அப்படியாவது செஞ்சிடலாம்னு சொல்லிட்டு பொறுமை இல்லாம அதை நம்ம கைவிட்டுறோம். அந்த மாதிரியான காரியங்களை நம்ம பண்றோம்ல. ஒரு காரியத்துல பொறுமையே அல்லாஹ் முதல்ல நம்ம கொடுப்பான். ஒரு காரியம் வெற்றி பெறுவதற்கு அவசியமே அந்த பொறுமை தான். அந்த பொறுமையே அல்லாஹ் கொடுப்பான். அடுத்த வார்த்தை பாருங்க, யா அலீமு அப்படின்னு அர்த்தம்னா யாவற்றையும் அறிந்தவன் அர்த்தம். அறிந்தவன் என்ன அர்த்தம், எல்லா நாலேஜும் அவனுக்கு தான் இருக்குன்னு அர்த்தம். நம்ம இதை ஓதுறதன் மூலமாக நம்ம எந்த விஷயத்துக்காக இதை ஓதுறோமோ, என்ன தேவைக்காக ஓதுறோமோ அந்த தேவையில நமக்கு அல்லாஹும் ஞானத்தை தருவான். அதாவது அந்த அறிவு இருந்தாதானே நம்மளால அந்த காரியத்தை செய்ய முடியும். நீங்களே யோசிச்சு பாருங்க, நிறைய நேரங்கள்ல நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிட்டே இருக்கும், நிறைய வாய்ப்பு கிடைக்கும். ஆனா அதுக்கான அறிவே இருக்காம நம்ம என்ன பண்ணிடுவோம், இதை எப்படி செய்யணும்னு தெரியாம நம்ம விட்டுருவோம். ஆனா சிலர்லாம் பார்த்தா ரொம்ப அறிவாளித்தனமா செஞ்சுட்டு இருப்பாங்க. அடடா, நமக்கு இப்படி ஒரு விஷயம் நமக்கு தெரியாம போச்சு, நமக்கு அல்லாஹ் நம்மளுடைய அறிவுல இந்த ஒரு விஷயத்த போடாம போயிட்டானே, நாம மட்டும் இதை செஞ்சிருந்தா நமக்கும் இது ஒர்க் அவுட் ஆயிருக்குமே. எல்லாருமே இங்க பிசினஸ் செய்யறாங்க, ஆனா எல்லாருமே ஜெயிக்கிறது இல்ல. எல்லாருமே இங்க எல்லா வேலையுமே செஞ்சுட்டு தான் இருக்கிறாங்க. ஆனா யார் வெற்றி பெறாங்கன்னு பார்த்தா அந்த அறிவும் சந்தர்ப்பமும் அமையறவங்க தான் வெற்றி பெறாங்க. அப்படிப்பட்ட அறிவை அல்லாஹும் அந்த காரியத்துல நமக்கு கொடுப்பான். அடுத்தது யா அலியு அப்படின்னா என்ன அர்த்தம்னா உயர்ந்தவனே அப்படின்னு அர்த்தம். அல்லாஹ்கிட்ட அவனுடைய உயர்வை கொண்டு நம்ம அழைக்கிறோம். நாம எந்த காரியத்தை நினைக்கிறோமோ அந்த காரியத்துல ஒரு உயர்வை அல்லாஹ் ஏற்படுத்தி தருவான். அது என்ன விஷயமா இருந்தாலும் சரி, குழந்தைக்காக ஒரு நாளும் சரி, ஒரு உயர்வான குழந்தையை நமக்கு அல்லாஹ் அமைத்து கொடுப்பான். உயர்வு அப்படிங்கிறது சிறந்ததுன்னு அர்த்தம். நம்ம கேட்கறத நம்ம நினைக்கிறதுல சிறந்ததை அல்லாஹ் கொடுப்பான். அதே மாதிரி கடைசியாக யா அலீமு அப்படின்னா மகத்துவமானவனே அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ்வை அழைக்கிறோம். அல்லாஹ்வை பரிசுத்தமானவன், மகத்துவமானவன், கண்ணியமானவன் இப்படிலாம் அழைக்கிறது ரொம்ப பிடிக்கும் அவனுக்கு. ஏன்னா அதெல்லாம் அவனுக்கு மட்டுமே சொந்தம். வேற யாருக்காவது இதெல்லாம் நம்ம சொந்தப்படுத்த முடியுமானா கண்டிப்பா உரிமையாக்க முடியாது. அந்த அளவுக்கு அல்லாஹ்வுக்கு மட்டுமே இந்த புகழுக்குரிய வார்த்தை சொந்தம். அந்த வார்த்தையை கொண்டு அல்லாஹ்வை அழைக்கும் போது அல்லாஹ் இன்னும் திருப்திப்பட்டு நம்மளுடைய காரியங்கள் என்னமோ அந்த காரியங்களை அல்லாஹ் நிறைவேற்றி கொடுக்குறான். இதை நீங்க என்ன பண்ணுங்க, ஒரே அமர்வுல குறைஞ்சது எண்ணிக்கை உங்களுக்கு எவ்வளவு முடியுமோ அதுல ஆரம்பிச்சு அதிகப்படியான எண்ணிக்கை வரையும் ஓதுங்க. நான் 3000 முறையெல்லாம் நியத்து வச்சு ஓதிருக்கேன். என்னால லட்சமெல்லாம் நியத்து வைக்க முடியல. அதனால நான் என்ன பண்ணேன்னா 1000த்துல தான் நியத்து வச்சிருக்கேன். 3000 முறை ஓதிருக்கேன்.
ஒரு தேவைக்கோசரம் நம்ம இதை நியத்து வச்சு நம்ம ஓதலாம். இது பயனுள்ளதா இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.